மகர ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? இதுவரை இருந்த கஷ்டமெல்லாம் மாறப்போகுதா? நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேற போகுதா? நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும்? நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மகிழ்ச்சியையும் சோகத்தையும் தரப்போகுது. மாத தொடக்கத்துல நிலம் அல்லது சொத்து விவகாரங்கள்ல சாதகமான முடிவு எடுக்கிறது நிம்மதி பெருமூச்சு விடுமுடியா இருக்கும். தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமா இருக்க போகுது. நவம்பர் தொடக்கத்துல அவர்கள் தங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்யலாம். வேலையில இருக்கிறவங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள்லாம் உருவாகும். மேலும் உங்களின் திரட்டப்பட்ட செல்வம் அதிகரிக்க போகுது. மாதத்தின் நடுப்பகுதியில் சில உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலாம். மாதத்தின் இரண்டாம் பாதியில் அதிர்ஷ்டம் மீண்டும் உங்கள் பக்கம் இருக்க போகுது. மேலும் செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் அதிகாரம் மற்றும் அரசாங்கம் தொடர்பான நிலையில் உள்ள பணிகளை நீங்கள் முடிக்கிறதுல நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க. மாதத்தின் நடுவில் உங்கள் துணையிடமிருந்து ஒரு ஆச்சரியமான பரிசை நீங்கள் பெற போகிறீங்க. திருமணமான தம்பதிகளின் வாழ்க்கையில் அன்பும் நல்லிணக்கமும் மேலோங்குங்க. மேலும் மகர ராசிக்காரர்களின் நீண்டகால முயற்சிகள் இந்த மாதம் பலனளிக்க போகுது. வேலையில் சக ஊழியர்களுடனான ஒத்துழைப்பு உங்களுடைய வெற்றியை மேலும் மேம்படுத்துங்க. குழுப்பணி உங்களை நல்லா முன்னேற்றும். தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாதம் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்க. வலுவான உறவுகளுக்கு தொடர்பு மிகவுமே முக்கியமானதாக இருக்க போதுங்க. உங்கள் உணர்வுகள் ஆழமாக இருக்கும். மேலும் உங்கள் துணையுடன் அதை நீங்கள் வெளிப்படையாக பேசுறது உறவை வலுப்படுத்துகிற விதமாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. தியானம் மற்றும் யோகா செய்கிறது உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சமூக உறவுகளை மேம்படுத்த இது ஒரு நல்ல நேரங்க. புதிய நட்புகள் உங்களுக்கு உருவாகலாம். இது எதிர்காலத்தில் நன்மையும் தரும் விதமாகவும் அமையலாம். பொதுவாக மகர ராசிக்காரங்க தர்மத்தில் மிக பற்றுமிக்கவராக இருப்பாங்க. தர்ம நெறிகளை மீறி யார் நடந்துக்கிட்டாலும் அதை பொறுத்து கொள்ளாமல் தட்டி கேட்க முற்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களுடன் வேலை பார்க்கும் உங்கள் சக ஊழியர்களிடம் சற்றுன்னு சினத்தை காட்டாமல் சாந்தமாக அவங்கள அணுகிறது ரொம்ப நல்லது. வியாபாரிகள் தங்கள் செல்லும் ஊர்களில் தாங்க கவனக்குறைவாக இருக்காமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்போடு எடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. குடும்ப தலைவிகள் தங்களின் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டி அவர்களின் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவைங்க. கலைஞர்கள் சிலருக்கு போட்டிகளில் கலந்துக்கிட்டே பாராட்டுகளும் பரிசுகளும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. சின்னத்திரை மற்றும் சினிமாக்களில் வாய்ப்புகள்லாம் அதிகமாக கிடைக்குங்க. மாணவர்கள் தங்களுக்கு சில போட்டிகளில் கலந்துக்கிட்டு பாராட்டுகளும் பரிசுகளும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகுதுங்க. அதிக மதிப்பெண்களை பெற எழுதி பார்க்கறது ரொம்ப அவசியம். ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை அன்று பால் முட்டை வைத்து வழிபடுவது மேலும் உங்களுக்கு நல்லது. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு பணவரவு திருப்தி தருவதாக இருக்குங்க. காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள்லாம் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ள போகுதுங்க. பெண்களால் நன்மை உண்டாகுங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர வகையில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் கூட பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. உறவினர்களால் நன்மை ஏற்பட போகுதுங்க. குடும்ப தேவைகள்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறுங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடிய போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். சிலருக்கு தடைபெற்ற திருமணமெல்லாம் இந்த மாதம் கூடி வரப்போகுதுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா நீங்கள் பார்த்துக்கொள்வது ரொம்ப அவசியங்க. வீட்டில் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் சாதகமாக முடியக்கூடும். அலுவலகத்தில் உற்சாகமான செயல்படுவீங்க. உங்கள் ஆலோசனைகள்லாம் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்பட போகுது. மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க போதுங்க. சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்க போறீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க. ஆனால் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்கிறதையோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமைய போகுதுங்க. குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால அனுகூலம் உண்டாகுங்க.
வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் 9, 11. பரிகாரமா நீங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானுக்கு வெல்வத்தால அர்ச்சனை செய்றதும், சனிக்கிழமை நாட்கள்ல பெருமாளுக்கு துளசி இலையால அர்ச்சனை செய்து வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மகர ராசி மற்றும் மகர லக்னத்தினருக்கு வரும் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மகிழ்ச்சியான மாதமா இந்த மாதம் இருக்க போதுங்க. உங்கள் ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா பொருளாதாரம் போன்றவற்றை பார்த்து கொள்வது நல்லது. ராசியை குரு பார்ப்பதாலும் குரு வக்கரமாவதாலும் 11ஆம் தேதியிலிருந்து நீசமாவதாலும் ஓரளவு நன்மைகளை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லும் விஷயங்கள்ல வேலை சார்ந்த விஷயங்கள், பயணம் சார்ந்த விஷயங்களை நவம்பர் 11ஆம் தேதிக்கு முன்பு போய் வருவது ரொம்ப நல்லது. மேலும் 11ஆம் தேதிக்கு பிறகு செல்லலாம். ஆனால் மெதுவாக நடைபெறும். தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜாதகத்தில் சனி வக்ரகதியில் இருந்தால் பொருளாதாரம் அற்புதமாக இருக்குங்க. வக்கரமாக இல்லைன்னா நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் நல்லா இருக்கும். செவ்வாய் 11ஆம் வீட்டில் வந்து நின்று குரு பார்வை பெறப்போகிறாரு. மனசில் நிம்மதி பெருக போதுங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் தோன்ற போகுது. வீடு மனை சொத்துக்கள் அமைந்து வரப்போகுது. ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. லாபம் அபரிமிதமானதாக இருக்க போகுது. சிறிய தொகையை வச்சு பெரும் லாபத்தை பெரும் பாக்கியம் பெற போறீங்க. சுக்கிரன் 5, 10 கூடையவர். குடும்பத்துல தொழில்ல ஆட்சி பெற்று தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்துடன் புதனுடன் சேர்ந்து அமர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்குறாரு. தொழில்ல நல்ல லாபங்கள்லாம் உண்டாகுங்க. குடும்ப தேவைகள், குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையா கிடைக்குங்க. புதன் 6, 9 கூடையவர். அப்பா அம்மா மூலமா உதவிகள்லாம் கிடைக்குங்க. வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது. வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறும் யோகம் உண்டாகுதுங்க. குரு பார்க்குற இடத்துக்கு பலம் இருக்கிறதால தடைகளை உடைத்து வெற்றிகளை தருவாரு. சூரியன் 8 குடையவராக இருந்தாலும் நீசபங்கு ராஜயோகத்தை பெறாரு. 8 குடையவர் 11ஆம் வீட்டுக்கு 16ஆம் தேதிக்கு மேல வரப்போகுது. விபரீத ராஜயோகம் உண்டாகும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் ஏற்படும். 7.5 சனியின் தாக்கங்கள் குறைந்து ஓரளவு நன்மைகள்லாம் கிடைக்கும். பெரிய அளவு எதிர்பார்க்கலனாலும் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். மேலும் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதக்காரர்களுக்கு விடாமுயற்சியால் வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு வரப்போகும் இந்த மாதம் யோகமான மாதமா அமையுதுங்க. ஆத்மகாரகனான சூரியன் ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதால உங்க நிலையில இருந்த சங்கடமெல்லாம் விலகும். சோதனை வேதனைகள்லாம் இருந்த இடம் தெரியாம போக போகுது. செல்வாக்கு உயரும். வியாபாரம், தொழில் லாபம் தரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரப் போகுதுங்க. நீண்ட நாளாக முயற்சி செய்து வந்து கிடைக்காத இடமாற்றம், பதவி உயர்வு இந்த மாதத்துல கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்க முயற்சிக்கிறவங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகள்லாம் அமைஞ்சு வரப்போகுது. வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்க போகுதுங்க. உங்கள் லாபாதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்துல லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுவதால வருமானம் உயருங்க. தொழில்ல ஏற்பட்ட தடை பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். நவம்பர் 3 முதல் சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையா இருக்கிறதால வரவு செலவுல கவனமா இருக்கிறது நல்லது. பிறரை நம்பி எந்த ஒரு வேலையுமே நவம்பர் 3க்கு பிறகு ஒப்படைக்க வேண்டாம். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுங்க. மருத்துவம், காவல்துறையினருக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 8, 10. பரிகாரமா நீங்க மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டா முன்னேற்றம் உண்டாகுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குறிக்கோளுடன் வாழும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமா அமையுங்க. ஞானகாரகன் குரு சப்தமஸ்தானத்துல சஞ்சரித்து ராசி பார்க்கறதால இதுவரையில உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகள்லாம், போராட்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். தடைப்பட்ட வேலைகள்லாம் இந்த மாதம் நடைபெறும். வருமானம் பல வழியிலுமே வர ஆரம்பிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வித்யாகாரகன் புதனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். கலைஞர்கள், வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்த பணம் எல்லாம் வந்து சேரும். குடும்பஸ்தானத்துல ராகு, அஷ்டமஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறதால குடும்பத்துக்குள்ள சலசலப்பு உண்டாகும். பேச்சால சங்கடத்தை சந்திக்க நேரிடலாம். அதனால நிதானம் காக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஷ்டம கேது உடல்நிலையில சங்கடங்களை ஏற்படுத்துவாரு அல்லது அவமானத்திற்கு ஆளாக்குவாரு. உடல் நலன்ல கவனம் செலுத்துறது, ஒழுக்கமா இருக்கிறது ரொம்ப அவசியம். தம்பதி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது இந்த மாதத்துல ரொம்பவே அவசியங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14. மேலும் நீங்க ஏழுமலையான வழிபட மனம் தெளிவாகும். முன்னேற்றம் உண்டாகும். மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு நிதானமா செயல்பட்டு முன்னேற்றம் காணும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமா அமைய போகுதுங்க. மாத தொடக்கத்துல செவ்வாய் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரித்து வீண் அலைச்சல் விரயத்தை ஏற்படுத்தினாலும் அதுக்கு பிறகு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வருங்க.
குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். சிலருக்கு புதிய சொத்துக்கள்லாம் சேரும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் நவம்பர் 3 வரை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால நல்ல சிந்தனைகள்லாம் உண்டாகும். வருமானம் உயரும். பிறருக்கு உதவும் அளவுக்கு உங்கள் நிலை மாறும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மாதம் முழுவதும் சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். அரசு வழி முயற்சி வெற்றி பெறும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால திருமண வயதினருக்கு தகுதியான வரணம் வந்து அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். செல்வாக்கு உயரும். ஒப்பந்ததாரர்களுக்கு நிலுவையில் இருந்த பண வசூலாகும். சுயதொழில் புரிவோருக்கு பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்பட போகுது. பெரியோரின் ஆதரவு உண்டாகும். மன வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு, வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணம் நடக்கும் நிலை உண்டாகும். வியாபாரம் லாபம் தருங்க. தொழில் முன்னேற்றம் அடையும். வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் 15. பரிகாரமாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட நன்மைகள்லாம் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.